ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ரஞ்சி. வெல்கம் டூ ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு எபிசோட் 43ங்க. நாள் 42. 16 நவம்பர் சண்டே எபிசோட் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்க எல்லாரும் வந்து பிக் பாஸ் பார்ப்பாங்களா? பிக் பாஸோட தீவிர ஃபேனா? அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பரான காஸ்டியூமோட வந்து விஜய் சேதுபதி என்ட்ரி ஆகுறாங்க. என்னன்னே தெரியல, விஜய் சேதுபதி வந்து அழகாயிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா சொல்லுங்க. அண்ட் ஒரு பிரச்சனைனா விளைவுகளை யோசிக்கிறது இல்ல. கேட்டோம்னா உங்க பார்வையில தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பக்கமே திருப்பி விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. போனதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்ல வந்து ஒரு பொருள் இருக்கு, எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி அனுப்புறாங்க. அது என்னன்னா, கிச்சடியும் கொஞ்சம் குழம்பும். என்னன்னு ஞாபகம் இருக்குங்களா? ஒரு தடவ பாரு வந்து சிங்க்ல வந்துட்டு கொஞ்சம் குழம்பு மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டாங்க. யாருக்கும் வந்து வேணுமானும் கேட்கல, யாருக்கும் கொடுக்கவும் இல்ல, தூக்கி போட்டாங்க. ஸோ அதுதான் வந்து மீன் பண்றாங்க. ஆனா, அந்த கிச்சடி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரு சிங்க்ல போட்ட கோவத்துல நம்ம எஃப்ஜே வந்து சாப்பிட பிடிக்காம இருந்த ஃபுட்ட வந்து குப்பை தொட்டியில போட்டுடுறாங்க. ஸோ அததான் வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்றாங்க. பாரு பண்ணதே தப்பு தான். குழம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா, அது இல்லாம அதுக்கு கோவப்படுறேன்ற சாக்குல வந்து நீங்க ஃபுட்ட வந்து தூக்கி குப்பையில போடுறீங்க. அப்போ இது கரெக்ட்டா? ஒரு தப்புக்கு தப்பு எப்படி சரியாகும்? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே எஃப்ஜே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நான் வந்து ஃபுட்ட கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்மளோட விஜய் சேதுபதி என்ன கேட்குறாங்கன்னா, பாரு மேல கோவமா? இல்ல ஃபுட் வேஸ்ட் நடந்ததுனால அது மேல கோவமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்தது வளர்ப்பு சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்தது இல்லையா? விக்கல்ஸ் விக்ரம பத்தி கம்ருதீனும் அண்ட் பாருவும் வந்து பேசுனாங்கல்ல, அத பத்தி கேட்குறாங்க. உடனே வந்து நான் அத வந்து மீன் பண்ணல. நான் வேற ஒண்ணு மீன் பண்ணேன். அண்ட் வந்து நான் எப்படி வளர்ந்தேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னதுனால, வளர்ப்பு எப்படின்னா, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கம்ருதீன் வந்து சமாளிச்சுட்டாப்ல. அது மட்டும் இல்லாம விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட அப்ரிஷியேட் பண்றாங்க. என்னன்னா, உங்களோட சேஞ்சஸ் வந்து நல்லா இருந்தது. ஆனா வந்து கண்ட்ரோல் இல்லாம எல்லை மீறி போகும்போது, அது வந்து நல்லா இல்ல. உங்களுக்கே வந்து அது எதிர்ப்பா மாறும், அகெயின்ஸ்ட்டா மாறும்ன்ற மாரி சொல்றாங்க. ஸோ கண்ட்ரோல்ல இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்தது பாரு கிட்ட என்ன கேட்குறாங்க விஜய் சேதுபதி அப்படின்னா, "ஏன் நீங்க வந்து விக்ரம் கிட்ட சாரி கேட்கல? எதுக்கெடுத்தாலும் கத்துறீங்களே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பிரேக்ல வந்து சாரி கேட்க போறாங்க நம்ம பாரு. அப்போ விக்கல்ஸ் விக்ரம் சூப்பரா ஒண்ணு சொல்றாங்க. "அடுத்த வாரம் சண்டை போடுவேன். நீ வார்த்தை விட தான் போற. ஸோ அதனால எதுக்கு சாரிலாம் கேட்டுக்கிட்டு 2 வாரம் டைம் எடுத்துக்கோ. இப்போ நீ சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணி அனுப்பிடுறாங்க. பாரு வந்து செம கடுப்பாயிட்டு போறாங்க. பாரு வந்து, "நீ கூட தான் ட்ரிகர் பண்ற. நீ வந்து நார்மலா இல்ல. அதனால தான் நானும் இப்படி நடந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி பாரு வந்து பேசுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாரு வந்து ஃபீல் பண்ணியோ, ரியலைஸ் பண்ணியோ அவங்க வந்து சாரி கேட்க வரல. ஏன்னா, விக்ரம் கிட்ட சாரி ஏன் கேட்கல அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டதுனால மட்டும் தான் இவங்க கேட்கறாங்க அப்படிங்கிறது நல்லா புரியுது. ரம்யா ஜோ வந்து செம்ம திட்டு வாங்குனாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க ஏன் வினோத்தோட கம்பிய வந்து எடுத்தீங்க அந்த டாஸ்க்ல, கேப்டன்சி டாஸ்க்ல" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "நான் வந்து சும்மா ஃபன்னா தான் எடுத்தேன். ஆனா என்கிட்ட காரணம் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லும்போது, விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஃபன் டாஸ்க்க சீரியஸா விளையாடுங்க. சீரியஸ் டாஸ்க்க ஃபன்னா விளையாடுங்க. இதுவே வேலையா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, மெச்சூரிட்டி டாஸ்க்ல வந்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து முன்னாடி கிடைக்கலன்னு சொல்லி கோவப்பட்டீங்கல்ல ரம்யா, அப்படின்னு சொல்லிட்டு மொறச்சும் விட்டுடுறாங்க. ஏன்னா, இந்த டாஸ்க்ல வந்து ஃபன் பண்ணிட்டு கம்பி எடுத்தாங்கல்ல, அதிலயே தெரியுதுல்ல அவங்களோட மெச்சூரிட்டி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பிரேக்ல வந்து ஒரு ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தென் வந்து கானா சாம்ராஜ்யம் வெர்சஸ் தர்பீஸ் சாம்ராஜ்யம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்கவும் வந்து அரோரா வந்து ஒரு மாரி ஆட்டிட்யூடோட பண்றாங்க. அப்போ வந்து என்னன்னா, "என்ன அரோரா எப்பவுமே கேட்டா தான் நீங்க வந்து பேசுவீங்களா? அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குதா? நம்மள இன்னைக்கு கவனிக்கிறாரா பார்ப்போம்." அப்படிங்கிற மாரி தானே எனக்கே டெஸ்ட் வச்சுட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்களா பேச மாட்டீங்களா? அப்படின்னும்போது, "அது ஒரு டோபமைன் மாதிரி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டோபமைன்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஒரு கிக்கா வந்து ஃபீல் பண்றாங்க போல இருக்கு. விஜய் சேதுபதி நம்மகிட்ட வந்து பேசட்டும். நம்ம ஏன் பேசணும் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல உட்காருங்க அப்படிங்கிற மாரி நோஸ் கட் பண்ணிடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் என்ன சொல்றாங்கன்னா, வழக்கம் போல வந்து எல்லாரும் வந்து டாஸ்க்க வந்து ஃபர்ஸ்ட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. அண்ட் நம்ம விஜய் சேதுபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "பாருங்க கம்ருதீனுக்கு வந்து தெளிவா தான் புரிஞ்சிருக்கு. நீங்க எல்லாரும் தான் தப்பா புரிஞ்சுட்டு டாஸ்க் விளையாடுறீங்க எப்பவுமே" அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து விஜய் சேதுபதி சொல்றத பார்க்குறோம். அண்ட் வியானாவோட ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்ளோ சூப்பரா இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு. அண்ட் வியானா வந்து அடிக்கடி அந்த ஸ்கர்ட்ட வந்து தூக்கி தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து அந்த இது வந்து பேசும்போது, அந்த ட்ரெஸ்ஸ நல்லாவே காட்டுனாங்கன்னு சொல்லலாம்.
அண்ட் திவாகர், அரோரா பஞ்சாயத்து வந்து போகுது. அது என்னன்னா, அரோரா வந்து இளவரசி. திவாகர் வந்து என்னன்னா அமைச்சர். அமைச்சரா, இளவரசியா அப்படின்னும்போது, இளவரசிக்கு தான் வந்துட்டு ரொம்பவே வந்து பவர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா திவாகர் என்ன சொல்றாப்லன்னா, அமைச்சரான எனக்கு தான் பவர் ஜாஸ்தி. இளவரசிலாம் வந்து நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளையாண்டாங்களாம். அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதியும் பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல செம காமெடி என்னன்னா, விஜய் சேதுபதி வந்து நம்ம தர்பீஸ் அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் ஐயோ! அவர் பேரே மறந்துருதுங்க. திவாகர் பேசும்போது வந்து அந்த ஸ்டேஜ்ல உள்ள ஸ்டெப்ஸ்ல வந்து உட்காந்துக்கிறாங்க. நீங்க பதில் சொல்ற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. செம்ம காமெடியா இருந்தது. கடைசி வரைக்கும் உட்காந்துட்டே இருந்துருவாங்களோ அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டாரான திவாகர் வாயிலிருந்து பதிலே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் அதற்கு அடுத்தது வந்து பாரு சொல்றாங்க, "நான் எவ்வளவோ கெஞ்சினேன். கேம் வந்து ஸ்பாயில் ஆயிடும். நீங்க ப்ளே பண்ணலன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. தயவு செஞ்சு விளையாடுங்கன்ற மாரி நான் வந்து திவாகர் கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து எப்ப பார்த்தாலும் வந்து கேமரா ஜூமு அப்படின்னு சொல்லிட்டு, "கேமரா பின்னாடியே போறீங்களே! அது டாஸ்க்கா? அதுவா நான் உங்களுக்கு குடுத்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பேசுறாங்க. எஃப்ஜே என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் வந்து இந்த அரசாட்சிய கவுத்துட்டு, அவங்க 4 பேர் அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து 4 பேர் வந்து அரசாங்கத்த ஆளலாம்." அப்படிங்கிற மாரிலாம் பிளான் பண்ணதா வந்து சொல்றாங்க. உடனே சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, "இந்த ஐடியா என்னோடது." அப்படிங்கிறாங்க. உடனே செம்ம சிரிப்புங்க எனக்கெல்லாம். ஏன்னா வந்து போன வாரம் அமித் வந்து இவங்களோட ஐடியாவ வந்து எடுத்துக்கிட்டு, அவங்க வந்து அந்த என்ன சொல்றது கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ குடுக்கல அப்படின்னு சொன்ன எஃப்ஜே, சுபிக்ஷாவோட ஐடியாவ எடுத்துக்கிட்டாப்ல. அப்ப இப்ப மட்டும் கிரெடிட்ஸ் வந்து கரெக்ட்டான பெர்சனுக்கு போகுதா என்ன? இல்லல்ல. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து ஒரே சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க எல்லார்கிட்டயும். அது என்னன்னா, புரொடெக்ஷன் ஷீல்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பாரு வந்து என்னோட பேச்சு தான் வந்து புரொடெக்ஷன்றாங்க. திவாகர் வந்து எஜுகேஷன்றாங்க. பிரஜன் வந்து மிரர்ன்றாங்க. இந்த மாரி ஒருத்தர் வந்து அவங்கவங்களோட ஸ்ட்ரென்த்து என்னவோ அத சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்தது வந்து திவாகர் தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செம்ம ஷாக் எல்லாருக்கும். ஆனா ஷாக் என்னமோ வினோத்தோட ஃபேஸ்ல தான் பார்த்த மாரி இருந்தது. பாரு என்னங்க இவ்ளோ ஹேப்பியா எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஏன்னா கூடவே சுத்திரிய செவ்வாழ அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பாரும், திவாகரும் வந்து அவ்ளோ க்ளோஸு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். டே 1ல இருந்து பயங்கர க்ளோஸு. என்ன தப்பு பண்ணாலும் பாருக்கு திவாகர் சப்போர்ட் பண்றதும், திவாகருக்கு பாரு சப்போர்ட் பண்றதும் தான் நடந்துச்சு. ஆனா, திவாகர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுன உடனே பாருக்கு ஒரே சந்தோஷம்னா சந்தோஷம். எதுக்குன்னே தெரியல. ஒரு வேள பாரு வந்து காம்படிட்டரா திவாகர தான் பார்த்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதற்கு அடுத்தது வந்து திவாகர் வந்து கேஷுவலா வந்து "அழாத பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா கிளம்புற நேரம் திடீர்னு அழுறாங்க. ஆனா கண்ணீரே வராம எப்படி அழுதாங்கன்னு எனக்கு தெரியல. பாரு வேற பயந்துட்டாங்களாம். ரெட் கலர் ட்ரெஸ்லாம் வந்து வந்திருக்கு. அதனால வந்து ரெட்னா டேஞ்சரு. ஸோ அதனால நான் தான் எவிக்டடு அப்படின்னு நான் நினச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சேதுபதி என்ன சொல்றாங்கன்னா, "நாங்களும் சில பிளான்லாம் பண்ணுவோம். உங்க டிசைனர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் முன்னாடியே அனுப்பினாலும், நாங்க வந்து வீக் வந்து ஷஃபிள் பண்ணி தான் அந்த ட்ரெஸ்ஸஸ குடுப்போமே தவிர, கரெக்ட்டா வர வீக்கே வந்து தரமாட்டோம். நாங்களும் கொஞ்சம் உஷாரா தான் இருப்போம்." அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி வந்து சொன்னது சூப்பரா இருந்தது. அண்ட் வந்து நீங்களும் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து திவாகர் கிட்ட ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் சொல்லி அங்கருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஸ்டேஜுக்கு போன திவாகருக்கு வந்து பயணப்படம் ப்ளே பண்றாங்க. பயணப்படம் வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. என்னன்னா திவாகர் நெறைய விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த வீட்ல ஆப்வியஸ்லி. ஆனா ரீல்ஸையும் அண்ட் வினோத் வந்து திவாகர கிண்டல் பண்ணாங்க இல்லையா? அதே வந்து ரிப்பீட் மோட்ல வந்து காட்டுன மாரி இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்ல வந்து விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்குறத காட்டுறாங்க. கேமரா முன்னாடி வந்து ரீல்ஸ் பண்றப்போ வந்து கேமரா வந்து திரும்பிக்கும் இல்லையா? அதெல்லாம் காட்டுறாங்க. எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன் பயணப்படம் வந்து இவ்ளோ வொர்ஸ்ட்டா இருந்தது? கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் பேசும்போது, வீட்டுக்குள்ள இருக்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும் திவாகர் மாதிரியே வந்து பண்ணது. அந்த தலைகிட்ட வந்து பண்ணுவாங்க இல்லையா? கைய வச்சுக்கிட்டு அது. அண்ட் வந்து இந்த வாட்டர்மெலன் சாப்பிடும்போது சூர்யாவோட ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் பண்ணது வந்து சூப்பரா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் எல்லாருமே வந்து ஹேப்பியா வழி அனுப்பி வைக்கிறாங்க திவாகர. அண்ட் திவாகர் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா வந்து போறாங்க அந்த இடத்துல இருந்து. அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸும் வந்து செம்ம கரகோஷம் எழுப்புனாங்க அப்படின்ட்டு சொல்லலாங்க. உண்மையாவே வந்து ஒரு விஷயம் சொல்லலாங்க. இந்த மனுஷன் வந்து சும்மாவே இல்ல. மிச்சர் சாப்பிட்டுட்டு இல்ல. வீட்ல இருந்த அந்த 40 நாள் வந்து செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி கிட்ட கன்னத்துல உம்மாவும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் லைட்டா ஜெலஸா இருந்தது. பட் என்ன பண்றது? சரி வாங்கிட்டு போட்டோம். எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. திவாகரும் வாங்கிட்டு போட்டுமே 40 நாள் வந்து கன்டென்ட் குடுத்துட்டு 40 நாள் எபிசோட வந்து எங்கேஜ்டா வச்சிருந்த பெருமை கண்டிப்பா திவாகருக்கு இருக்கு. நல்லதோ, கெட்டதோ அது ஒண்ணு இருக்கு. ஆனா உண்மையாவே திவாகர் எவிக்ட் ஆவணும்னு தான் நானும் நெனச்சேன். அது நடந்ததுல எனக்கு ஒரு ஹேப்பி தாங்க.
அண்ட் திவாகர் கிளம்பும்போது வந்து வினோத் வந்து சாரி சொன்னதும், அண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொன்னதா இருக்கட்டும், வினோத்தோட எமோஷன் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ரொம்ப லைவ்லியா இருந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட சபரி வந்து ரொம்ப டல்லா இருக்கும். விஜய் சேதுபதி வந்து உடஞ்சு அழணும்னா அழுதுருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஷோ முடிஞ்ச உடனே நல்லா வந்து பயங்கரமா அழுறாங்க சபரி. பார்க்கவே வந்து பாவமா இருந்துச்சு. எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட அம்மா கிட்ட வந்து கேமரால போய் சொல்றாங்க. "அம்மா நீ ஃபீல் பண்ணாத. ஐ அம் ஆல் ரைட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "பயப்படாதீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. அண்ட் சபரி வந்து அழுதது உண்மைன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்கள நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பபாய்.